முதல் முறையாக மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவா சுதாகர் சீர்காழியிலிருந்து ஐயா அவர்கள் முதல் மேடையாக இதில் பேச இருக்கிறார். முதல் தலைப்பில் அதுவும் ராகு கேதுக்கள் சூட்சம பரிகார கோவில்கள் வழிபாட்டு முறைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில். ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு இது முதல் மேடை. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே பேசியவர்கள் எல்லாருமே மிக உயர்ந்த நிலையில் சிறப்பான நிலையிலெல்லாம் உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஐயா அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே சீர்காழியில் மிக அற்புதமான ஒரு மாநாடையும் நடத்தியிருக்கின்றார். அதனால் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்முடைய சிவசுதாகர் ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட. அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் பாதம் அணிந்து, எனது குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி தாய் பாயம் அணிந்து, எனது குருநாதரான டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களின் பாதம் அணிந்து, இது முதல் பேச்சு தான், கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். நான் அந்தளவுக்கு தெளிவாலாம் பேச மாட்டேன். ஏன்னா படிப்பறிவும் கம்மி தான். நான் 12வது தான் படிச்சிருக்கேன். என்னுடைய வேலையை பில்டிங் வேலை தான். அதுவும் ஒரு மெச்சூரிட்டியான வேலை கிடையாது. பில்டிங் வேலையில் நான் மேஸ்திரியாக இருக்கேன். இருந்தாலும் ஒரு 10 பேர் 15 பேரை வச்சு டெய்லி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும் ஒழிஞ்சு அதுவே ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. இருந்தாலும் ஜோதிடங்கிறது எனக்கு அப்பிலேருந்தே வந்துருச்சு. இப்போனா நான் என்னைக்கு கட்டிட தொழிலுக்கு போனனோ அன்றைக்கே வாசுங்கிறது ஒன்று வரும்போது ஜோதிடங்கிறது உள்ளார பூந்துருச்சு. நான் அப்பயே 17 வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா என் பரம்பரையே கொத்தனார் பரம்பரை தான். அது மேஸ்திரினா பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க. ஊரில் சின்ன சின்ன வீடு கட்டி கொடுப்பாங்க. அப்பா தாத்தா எல்லாருமே அதே வேலை தான். அதில் இருக்கும்போது அந்த தொழிலில் நான் 17 வயசாக போயிட்டேன். 12வது முடிச்சோன்னா 17 வயசு போகும்போது அப்பயே சனி மூலை, கன்னியா மூலை, வாயு மூலை, அக்னி மூலை, அப்பயே கிரகங்கள் அப்போ வாயில் வந்துருச்சு. அப்பயே ஜோதிடத்தில் வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் இத்தனை அடி போட்டால் இந்த நல்லது நடக்கும், இந்த இடத்துல வாசம் வைக்கணும், இந்த இடத்துல உச்ச நிலை. அப்போல்லாம் உச்ச நீச்சலாம் நம்மளுக்கு தெரியாது. கிரகங்களை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும். அப்படிங்கும்போது உச்ச நீச்சலாம் தெரியாது. இருந்தாலும் இந்த இடத்துல வாசல் வைக்கணும், ஒரு இடத்த 9ஆக பிரித்து இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே இந்த ஜோதிடத்தில் வந்தாச்சு. ஜோதிடத்தில் வந்துட்டு இருக்கும்போது ஜோதிடம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு குரு தசை ராகு புத்தியில் தான் ஜோதிடத்தில் மிக ஆர்வமாகி இந்த ஜோதிடத்துக்கு வந்தேன். அப்பயும் யாரா ஜோதிட குருமாராக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பள்ளிப்பாளையத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பேரை சொல்ல விரும்பல, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஆனால் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் நான் ஜோதிடம் படிக்க முடியுமா, இந்த ஜோதிட துறைக்கு நான் வர முடியுமா, என்னால் இது சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரே ஒரு ஆள் தான். ஏன்னா இரும்பாலை விஜயன், ஏன்னா அவர் பேரை சொல்லி ஆகணும் அந்த டைமில். அவருக்கு தான் ஃபோன் அடித்து ஒரு நாள் காலையில் அப்பாயின்மெண்ட் கேட்டால் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அவர் என் ஜாதகத்தை பார்த்தோன்னா அவர்கிட்ட டாக்டர்கிட்ட போய் நம்ம எனக்கு என்ன செய்யுது சொல்லு பார்க்கலான்னு சொல்லாமல் நான் எப்படி வயிற்று வலிக்குது, எனக்கு தலையை வலிக்குங்கிற மாதிரி நாங்கள் நேராகவே கேட்டேன் அவர்கிட்ட. எனக்கு ஜோதிடம் வருமா, நான் இந்த ஜோதிடத்துக்கு வர முடியுமா, எனக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் திருப்பி என் ஜாதகத்தை பார்த்துட்டு நீ ஜோதிடத்துக்கு இப்போ இல்லை, ஜோதிடத்துக்கு நீ சின்ன வயசுலேயே வந்துட்ட, இருந்தாலும் ஜோதிடம் இப்போ உனக்கு வரும். குருதசை ராகு புத்தி கற்றுக் கொடுத்துரும். சனி புத்தியில் உங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னு புரிய வச்சிருச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடியே புரிய வச்சிருச்சு. ஏன்னா நான் ஜோதிட மீட்டிங்கில் பேசுனது கிடையாது, நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் மாநாடு நடத்திட்டேன். சீரியலாக பெரிய பிரம்மாண்டமானக்கு மாநாடு நடத்திட்டா. செல்வி ஐயாலாம் வந்தாங்க. நான் செல்வி ஐயாலேருந்து பொன்னையாசாமியிலேருந்து எல்லாருமே மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவன்லாம் வந்தாங்க. ஆனால் என்ன ஒரு மதிச்சு ஐயாவை எல்லாத்துக்கும் காரணம் முகுந்தன் முரளி ஐயா இருந்தாலும் நான் ஜோதிட மீட்டிங்கில் அந்த ஜோதிடத்தில் என்ன மேடை புகழ் கிடையாது, நான் மீட்டிங்கில் பேசுனது கிடையாது, என் ஃபேஸ் வேலையே கிடையாது, என்னோடய முகமே யாருக்கும் தெரியாது. அப்படியே அவட்ட என்ன மதிச்சு எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க, நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ தான் ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம பேசி பார்ப்போமே அப்படின்னு போன மாதம் கேட்கலான்னு பார்த்தோம். கேட்கலான்னு பார்த்தேன். என்னத்தை நம்ம பேச போகிறோம், என்னத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியாத நம்ம சொல்லிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி இந்த மாதம் இருந்தாலும் ஒரு ட்ரிப்பாச்சு பேசி பார்க்குறேங்க ஐயா மேடையில், கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஐயா நீங்களாம் பேசணும் தான் நான் இந்த சங்கத்தையே வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க இந்த மீட்டிங்கில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா சொல்லிவிட்டு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தா வேறு ஏதாச்சும் சிம்பிளாக கொடுத்தா பரவாயில்ல,
ஊடு இருக்கிறவங்க அதான் 12 கட்டத்துக்கு 12 ராசி அதிபதி இருக்காங்களே, சூரியன்லேருந்து சனி வரைக்கும் உள்ள வீட்டு இருக்கிற வீடுக்காரனை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இரவு வீடை வாங்குறவனை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாரு. எப்படின்னா உங்களுக்கு வீடே கிடையாது, சொந்த வீடே கிடையாது ராகு எதுக்கு, அவங்கள பற்றி நீ சூச்சமாக பறிக்கிறாங்க சொல்லு. இருக்கிறதே கஷ்டமான சப்ஜெக்ட் அதுதான். ராகு எதுனாவே அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவோன்னு நல்லா இருக்கிற மாரி தான் தெரியும், ஆனால் கடைசியில் வச்சு செஞ்சுருவாங்கங்கிற கதையாக இருக்கும் அது. ஆனால் ராகு கேதை வந்து நம்ம வந்து கரெக்டாக பலன் எடுத்து பரிகாரமோ பலனோ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஜோதிடத்தை ஜெயிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் 9 ராசி அதிபதி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. பாம்பை பிடிச்சி பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி பாம்பை பிடிச்சி நம்ம பலன் சொல்லணும். அப்படிங்கும்போது ராகு யார் கேது யார் முதல்ல அதை வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ராகுங்கிறது வந்துட்டு தலை உண்டு உடம்பு கிடையாது. ராகுவோட தன்மைனா தலை உண்டு உடம்பு கிடையாது. கேதுக்கு தலை கிடையாது உடம்பு உண்டு. அப்படிங்கும்போது அந்த சூட்சம் என்னென்னா, கேது வந்து எப்படின்னா இப்போ பார்த்தாலும் அது வந்து மெயின் செட் எப்படின்னா தலைக்கு என்னென்ன தேவையோ ஞானம் கல்வி அறிவு இதை தான் தேடிட்டு இருக்கோம். ஆனால் ராகு அப்படி கிடையாது. நான் நல்லா இருக்கணும், நான் ஜொயலனமாக இருக்கணும், என் சந்தோஷத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்படியே நீ குடும்பம் பண்ணு கொடுக்க எதாக வேணாலும் பண்ணிட்டு போ, அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது, என் சந்தோஷம் எனக்கு முக்கியம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், லக்கணத்தில் ராகு உள்ளவன் குடும்பம் பண்ணுறதை சூப்பராக பார்த்துருக்கேன் நான். அது ஒரு 10 ஜாதகம் வந்திருக்குது. 10 ஜாதகம் வந்திருக்குன்னு அவன் சந்தோஷம் தான் முக்கியம். கொண்டாடி உட்காந்து 10 நிமிஷம் பேச மாட்டான், பிள்ளைகிட்ட 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டான், ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கணும். மொபைல் நோண்டுவான், டிவி பார்ப்பான், ஊரை சுற்றுவான், அவன் ஃப்ரெண்டோட சுற்றுவான் எல்லாம், ஆனால் குடும்பத்தை பார்க்க மாட்டான். ஏன்னா அது உடல் சுகத்துக்கு அலையாடுறது. எப்படின்னா உடல் சுகங்கிறது தப்பான விஷயம் கிடையாது, இருந்தாலும் அதோட தேடல் வந்து உடல் ரீதியாக தான், மண்டை ரீதியாக கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மண்டையில் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் தப்பு பண்ணுறது எல்லாம் பார்த்தா அவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. தான் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க, ஆனால் புத்திசாலி அவங்க கிடையாது. கேது உண்டோ ஓகே, கேதுன்னா புத்திசாலி தான். ஆனால் மற்றதில் வந்துட்டு குடும்பங்கிறது வந்து கேது வந்து ஒருத்தருக்கு பலமாக இருந்தால் சரியாக குடும்பம் அமையாது. ராகு பலமாக இருந்தால் குடும்பம் அமையும், ஆனால் குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டான். 2 பேருமே முரண்பாடாங்களும் தான். 2 பேருமே குடும்பத்தை கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு இதை பார்க்கக்கூடாது. ஆனால் 2 பேருமே எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணணும்னா எப்படி சப்போர்ட் பண்ணணும், அவங்க உட்காந்துருக்கிற நட்சத்திர கால் வந்து வலுவாக இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு ஊடு கொடுத்தவங்க வலுவாக இருக்கணும். 2 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சரி, அவன் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல முறையில் நம்மளை ஊட்ட கொடுத்துட்டான், நல்ல முறையில் இடத்த கொடுத்துட்டான், பார்த்து கொஞ்சம் நல்லது பண்ண அவனுக்கு. ஆனால் 2மே சரியில்லைன்னு வச்சுக்க. ஆனால் ராகுக்கு வந்து எல்லாருமே நல்லவன் எல்லாருமே கெட்டவனாம் கிடையாது. இன்னும் அருள் அணி பொருள் அணி அதெல்லாம் கிடையாது. எந்த அணியாக இருந்தாலும் சரி அவர் செய்கிறத செய்வார் தான். இதை குரு நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் ஒன்றுமே பண்ண மாட்டார்னா நல்லது பண்ணுவார். அவர் நானும் ரீதியாக ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பார் ஒழிஞ்சு அது வந்து நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி கேதுவும் அதேமாரி தான். கேது வந்துட்டு குரு நட்சத்திரம் தான் நல்லது பண்ணுவார், சனி நட்சத்திரம் நல்லது பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. அவரோட தன்மையை போவார். அதுக்கு லக்னம் இருக்குது, அவன் பிறந்த நேரம் இருக்குது. ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுமோ ஒழிஞ்சு பொது பலன் எடுபடாது, பொதுவாக சொல்கிற கருத்து எடுபடாது. ஒருத்தவங்க ஜாதகம் போட்டு சொன்னாங்க, இதேமாரி வந்துட்டு 7ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் நடந்து திசை நடத்தினா பிரிவினை ஏற்படும் சொன்னாங்க. அவங்க பார்த்த ரூட்டு ரைட்டு. ஆனால் எனக்கு 7ஆம் இடத்துல இருந்து கிரகம் திசை நடத்தும்போது குரு திசை நடத்தும்போது தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது, 2 குழந்தை பிறந்தது. இன்னைய வரைக்கும் என் பொண்டாட்டியை ஒரு நாள் நைட்டு கூட பிரிஞ்சது கிடையாது. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? தனிப்பட்ட ஜாதகம் தான் எடுப்படும், தனிப்பட்ட ஜாதகம் தான் எடுப்படும் ஒழிஞ்சு அதேமாரி வந்து பொதுவான விதி வந்து புக்கில் உள்ளது ரைட்டு எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு மனுஷனோட தனிப்பட்ட ஜாதகம் தான் எடுப்படும். அதேமாரி ஒருவருக்கு கேது பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு தப்பு தண்டா செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. கேது பலமாக இருந்தால் தப்பு செய்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அப்படி தப்பு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களாம் வச்சுக்கோங்க, அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துரும். நீ தப்பு பண்ணாத, உனக்கு இந்தமாரி வந்துட்டு இந்த புத்தியை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ நல்ல புத்தியாரு, ஒரு கோயில் குழம்போ ஒரு விளக்கு போடு அப்படிங்கிறது கேது. ராகுல அப்படிலாம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் சரி அது வந்துட்டு பிரம்மாண்டம் தான். ராகு வலுத்தவன் வந்து பிரம்மாண்டத்துக்கு போனான்னு அழிஞ்சான். வலுவாக இருக்குன்னு நினச்சி நம்ம போகலாம், பிரம்மாண்டத்துக்கு போகலாம். ஆனால் ராகு வலுத்து பிரம்மாண்டத்துக்கு போனால் அழிஞ்சான். பலத்த எது ஒரு கிரகம் வலுவாக இருக்கோ அந்த காரகத்துவத்துக்கு நம்ம போனோம்னா அதில் நம்ம வெற்றி அடைய முடியாது. அதே போல் ஒரு குரு உச்சமாகிடுச்சு தசை நடத்துது சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது நடக்காது. அப்போ தான் பார்த்தா வேலையில் டிஸ்டர்ப் பண்ணணும், பொருளாதாரத்தை டிஸ்டர்ப் பண்ணணும், எதையுமே ஒன்றுமே கொடுக்காது நம்மளுக்கு. உச்சமற்ற தசை இதே வந்துட்டு 6, 8, 12 ஒரு கிரகம் தசை நடத்துது, இல்லை அது வந்து உனக்கு அவமானத்தை கொடுத்துரும், கடனை கொடுத்துரும், உனக்கு விரயத்தை பண்ணுறோம், பண்ணவே பண்ணாது.
6-8 வந்து ஒரு கிரகம் திசை நடத்துனா அமோக வளர்ச்சி பெற்றவங்களாம் நிறையா பேர் நான் பார்த்துருக்குறேன். அது நிறையா பேர் இருக்காங்க. இதே வந்து மகர லக்கணத்துக்கு 8 போய் சனி உட்காந்து மட்டும் திசை நடந்துச்சுன்னா அவன் வந்து டாப்பில் வருவான் மகர லக்கணத்துக்கு. அதேமாதிரி சூரியன் இருக்காருன்னா சூரியன் வந்து மறையணும், எந்த ஜாதகத்துலேயும் வந்துட்டு மறையணும். லக்னாதிபதியாக இருந்தாலும் ஒரு 8 மறைஞ்சாச்சு அமாவாசை ஆகும். அதேமாரி வந்து மறைஞ்சால் கெடுத்துருவாங்களாம் கிடையாது, நல்லா இருந்தாலும் கொடுத்துருவாங்களாம் கிடையாது. குரு வந்து மறையாமல் இருக்கணும். குரு நல்லா இருக்கணும், ஒரு சேதத்தில் நல்லா இருக்கணும், குரு நல்லா தான் இருக்கணும். இருந்தாலும் இல்லை மகரணத்துக்கு 3-12 அப்படின்னு 3-12லாம் பார்க்கக்கூடாது. குரு நல்லவர், எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவார் ஒழிஞ்சு அவர் வந்து பாகுபாடு இல்லாமல் நல்லது பண்ணுறவர். அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு பிராமணர் தான். இப்போ கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, வரவங்க எல்லாருமே வந்தாங்கன்னு எல்லார்ட்டையும் வாங்கி அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு மந்திரம் சொல்லி எல்லாரும் போனோம். அவங்க பாகுபாடெலாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து ஒரு ஒரே மனிதர்கள் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. அதேமாதிரி குரு அப்படி தான். எந்த கிரகமும் யாருக்கும் சப்போர்ட் வந்துட்டு கெடுதல் பண்ணணும் நல்லது பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம பிறப்பு கர்மா எப்படியோ போன பிறகு நீ என்ன பண்ணிட்டு வந்த அதுக்குள்ளதை நீ அனுபவிச்சு தான் நீ போகணும், அதை நம்ம மாற்றவும் முடியாது. அப்படிங்கும்போது கேதுக்கு வந்து பரிகாரம்னு சொல்லணும்னு வச்சுக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு கேது ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அந்த பாகம் வழியாக நம்ம செய்ய தவறிய கடன் ஒரு 3ல் இருந்துச்சு வச்சுக்கேன். போன ஜென்மத்தில் ஒரு தம்பிக்காரனே பழிவாயிருக்க, தம்பி சொத்த ஆட்டையை போட்டிருக்க, தம்பிக்கு ஏதோ துரோகம் பண்ணிருக்க, கரெக்டாக 3 வந்து உட்காந்துருப்பாரு. இந்த ஜென்மத்தில் உன் தம்பிக்காரனுக்காக நீ செஞ்சு தான் ஆகணும், தம்பிக்காரனுக்கு செஞ்சு தான் ஆகணும், தம்பிக்கு நல்லது கெட்டதை பார்த்தாகணும். ஆனால் தம்பிக்காரனுக்கு செஞ்சு அவன் நல்லது கெட்டதை பார்த்து தம்பிக்காரன் என்னமே எங்கள் அண்ணனை மாரி வராது, எங்கள் அண்ணன் தான் சூப்பராக செஞ்சான், எங்கள் அண்ணன் நல்லா எனக்கு நல்லா பண்ணிட்டான், எல்லாம் ஊருக்குள்ளே வந்து எங்கள் அண்ணன் மாரியே வராதுன்னு சொல்லிட்டான்னா அதோடு உங்களுக்கு வந்து அந்த கடன் முடிஞ்சிச்சு. அதோடு உங்களுக்கு கடன் முடிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது கேது சுட்டி காட்டுறது நம்ம செய்ய தேவைய கடமை. ராகுங்கிறது அப்படின்னு வச்சுக்கேன் செய்ய வேண்டிய கடமைன்னு வச்சுக்கேன். எப்படி சொல்கிறது, செய்ய வேண்டிய கடமைன்னா நம்ம வந்து ஒரு அதே 3ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கேன். அப்படிங்கும்போது சகோதரருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்து கடமைன்னா செஞ்சே ஆகணும். ஆனால் அது 3ஆம் பாவத்தில் வச்சுக்கேன் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம், அது தம்பிக்காரனு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இது கடமைன்னா செஞ்சு ஆகணும்னு விதி, அதெல்லாம் அது வந்து 3ஆம் பாவத்தில் இருந்தால் செஞ்சு தான் ஆகணும். இப்போ 3, 6, 11 ராகு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமா? 3ஆம் அதிபதி 3 வந்துட்டு ராகு இருக்குது, அந்த வீட்டு அதிபதி போய் எங்கே நீச்சமாயிடுறான், கொடுத்தவங்க வந்துட்டு ஒரு இடத்துல போய் மறைஞ்சிடுறான், அவருக்கு 6, 8, 12 போயிடுறான், நல்லது செஞ்சுருவாரா? 3, 6, 11 இருந்தாலும் நல்லது செய்வார், இல்லை 8, 9 இருந்தால் நல்லது பண்ணுவார், அப்படிலாம் கிடையாது. அந்த ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இடம் கொடுத்தவங்க தான், வீடு கொடுத்தவனும் காலு கொடுத்தவனும் நல்லா இருந்தால் போகும். இன்னொரு சூட்சம் என்னன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவங்க கிடையாது, ராகு நின்ற பாவத்துக்கு 9ஆம் 10ஆம் அதிபதி கூடிட்டாலும் சூப்பர், அந்த திசை அமோகமாக வேலை செஞ்சிடும். எந்த ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த கிரகம் நடத்துகிற திசை இடத்துக்கு வந்துட்டு நேராக ஆப்போசிட்டில் 9, 10 கூடி இருந்ததுன்னா அந்த திசை அமோகமாக இருக்கும். அதேமாரி 2ஆம் அதிபதிக்கும் பார்க்கலாம், 1ஆம் அதிபதிக்கும் பார்க்கலாம், எதுக்கு வேணாலும் பார்க்கலாம். அப்படிங்கும்போது அந்த நின்ற ராசிநாதன் நின்ற அதிபதி, அந்த தான் ராசிநாதன் கிடையாது, கிரகங்கள் நின்ற அதிபதி. கிரகம் என்ற அதிபதிக்கு 9, 10 கூடி நின்று கேந்திர திரிகோணத்தில் ஏறணும். 6, 8 பண்ணாலும் வச்சுக்கேன் கொஞ்சம் பாதி பலனை கொடுக்கும். ஃபுல் பலனை கொடுக்கணும்னா 1, 5, 9 இருந்தால் சூப்பராக இருக்கும். 1, 4, 7, 10 இருந்தாலும் நல்லாயிருக்கும். அது 1ஆம் இடம் கிடையாது, 4, 7, 10, 5, 9 வந்து நல்லாயிருக்கும். அது அதே போல் கேது வந்து நம்ம வந்துட்டு ஒரு கேது வந்துட்டு நம்மளுக்கு வந்து சரியில்லாத இடத்துல இருக்குது, கேதுவால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு ஜோதிடர் சொல்கிறாங்களோ இல்லை நம்ம பார்க்குறாங்களோன்னா பரிகாரங்களாம் வந்து அதுக்கு வந்து பண்ணான்னு வச்சுக்க. என்ன பண்ணலான்னா தலையில் மொட்டை தான் அடிக்கலாம், வேறு ஒன்றும் மடியாரெலாம் பண்ண முடியாது. எங்கள் ஊரில் பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, கீழப்பெரும்பலை. எங்கள் ஊர் சுற்றி வந்துட்டு எங்கள் ஊர் சீரழி தான் சுற்றி இந்த 9 நவகரங்களும் எங்கள் சுற்றி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே தான். அது ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலே வந்து ஒன்றே எப்படின்னா சனி பகவான் மட்டும் அந்நியக்காரங்க இல்லையா, அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டார், தமிழ்நாட்டில் இல்லவரே பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். அவர் மட்டும் தான் மாறி வர்றார். மீதி வந்து தான் 6 பேர் வந்து எங்கள் ஏரியாவில் தான் சுற்றி இருக்காங்க. அதே நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இந்த கீழப்பெறம் பண்ணும்போது நாங்கள் அங்கேயும் வந்துட்டு இடம் வீடெலாம் எடுத்து வேலை செய்வோம். அங்கே போகும்போது பார்த்தோன்னா இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு பரிகாரம் பண்ணவங்கள ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு காசு இருக்கோ இல்லையோ அப்படி கிடையாது, உங்களுக்கு இதை பண்ணனா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஒரு பயத்தை உண்டு பண்ணோன்னே அவங்க நேராக வந்து பரிகாரம் பண்ணுறது. அதேமாதிரி திருநாகேஸ்வரத்துலேயும் கேதுக்கு வந்து கீழப்பெரும்பலத்தில் பரிகாரம் பண்ண சரியாக போயிடுமால, திருநாகேஸ்வரம் சரியாக பண்ண பரம்பரை. கேதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து பிள்ளையார்பட்டி போனால் சூப்பராக இருக்கும். பிள்ளையார்பட்டியில் வந்துட்டு இப்போ கேதுக்கு நம்ம பண்ணுறோம்னா அதோட வேறு எதுவுமே கிடையாது. அதுமாரி ராகுக்கு வந்துட்டு இந்த கோயில் அந்த கோயில் காளி கோயில் எந்த கோயிலுக்கு வேணாலும் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு கிடையாது, எந்த நாளிலையுமே காளி கோயிலில் போய் 4 to 6
விளக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் ராகுக்கு. கேதுக்கு வந்து அதேமாதிரி முருகன் கோயிலுக்கு போகலாம், அதேமாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கும் போகலாம். அது ஏன்னா 2 கடவுளுக்கும் வந்துட்டு அது 2த்துக்குமே ஈவனான வந்து ஒரு பவர் உள்ளது இவர். அப்படிங்கும்போது கேது ராகு அப்படிங்கும்போது தோஷம்லாம் கிடையாது. நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து சொல்ல வந்த விஷயந்தான். அது எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்லலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அது எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் டாக்டர் P.A. முகுந்தன் முரளியாவுக்கு மிகவும் நன்றி. மிக சிறப்பான முறையில் யார் யார் எந்தெந்த கோயிலுக்கு போனால் எந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை, இந்த ராகு கேதுனுடைய அற்புதமான ஒரு தகவலை பற்றி சிறப்பான முறையில் விளக்கத்தை கொடுத்த நம்முடைய சிவசுதாகர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட